ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியில் ஒரு ரசம் வீடியோ பண்ணி காட்டுறேன். இது மட்டன் 1/2 kg மட்டன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காயம், சோம்பு, எண்ணெய் விட்டு வதக்கிட்டு மட்டன் அதில் போட்டு 11 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஸ்டிக்காக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலை, புளி கரைசல். இது நாங்கள் 2 பேருக்கான அளவுக்கான ரசத்துக்கான அளவு. அண்டு 2 டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சீரகமும் கடுகும் தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதில் கடுகு ஜீரகமும் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டுங்க. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. அதையும் இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா ஒரு பதக்கு வதக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கறி தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட போகிறோம். எப்போவுமே ரசம் நுர தட்டினோன்னே நிறுத்திடணும், ஓகேங்களா? ஆனால் இது கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகணுங்கிறதுனால கொஞ்சம் இந்த புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி நம்ம கொதிக்க விட்டுடலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கொதிச்சிடுச்சு. ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல். இப்போ நான் புளிக்கரைசல் ஊற்ற போகிறேன், சரிங்களா? இந்த டைமில் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் நுர தட்டி வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேங்களா? பாருங்கள், மட்டன் வேக வச்ச தண்ணியில் ரெடி பண்ண ரசம் சரியா கரெக்டாக இதாகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் சூப் போலேயும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, பாய் பாய், see you later, bye.